மகாராஜா மூவில நடிகர் சிங்கம்புலி அவர்களுடைய கேரக்டரை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்த கேரக்டர் அது. இயக்குனர் அவர்கள் அந்த கேரக்டரை ரொம்ப இயல்பா காட்சிப்படுத்தியிருப்பாரு. சாதாரணமா வாழ்ற மனுஷங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களை எவ்வளவு கொடுமையான விஷயங்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பா காட்சிப்படுத்தியிருப்பாரு. நம்மோட நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். ஒரு ரேபிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி முகபாவனையோ அல்லது முக தோற்றமோ இருக்காது. ரொம்ப இயல்பான மனுஷங்களா, அப்பாவிகளா நம்ம கூட நம்மளை சுத்தி நம்மள ஒருத்தவங்களா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நார்மலான லைஃப் தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நெகட்டிவ் தாட்ஸை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாததுனால இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயங்களை அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க பண்ணிடுறாங்க. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க காலங்காலமா ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பர்சனோட ஃபேஸ் கொஞ்சம் ரஃப்பா, கொஞ்சம் முக தோற்றத்துல கொஞ்சம் ரஃப்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்க தப்பானவங்க அல்லது அவங்க ரொம்ப ரூடான பர்சன். அவங்க இந்த மாரி ஆட்கள் தான் ரவுடிசம் பண்ணுவாங்க. இந்த மாரி ஆட்கள் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ முக தோற்றத்த வச்சு ஒருத்தவங்கள எடை போடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒருத்தவங்க நல்லவங்களா வாழ்றதும், கெட்டவங்களா வாழ்றதும் அவங்களுடைய மனச பொறுத்து தான் இருக்கே தவிர்த்து, அவங்களுடைய முக தோற்றத்த வச்சு கிடையாது. இனிமே நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, முக தோற்றத்த வச்சு ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. எல்லா மனுஷங்க கிட்டயும் ரொம்ப கவனமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. அப்பதான் இது மாதிரியான மோசமான சம்பவங்கள் நமக்கோ, நம்ம சார்ந்தவங்களுக்கோ இன் ரியல் லைஃப்ல நடக்காம நம்மளால தடுக்க முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.